நம்மகிட்ட ஒரு நல்ல விருப்பம், ஒரு நல்ல செய்கை இருந்தா அதுக்கு பின்னால கடவுள் கிரியை செய்கிறார். உங்க வாழ்க்கையில, கிறிஸ்தவர்களுக்கு பேசுறேன், விசுவாசிகள், உண்மையான விசுவாசிகளுக்கு பேசுறேன், உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல கிரியை நீங்க செஞ்சீங்கன்னு வைங்க, அது என்ன வேணா இருக்கட்டும், சின்னதா இருக்கட்டும் பெருசா இருக்கட்டும், அல்லது உங்க இருதயத்துல ஒரு நல்ல விருப்பம் இன்னைக்கு இருக்குதுன்னு வைங்க, அதுக்கு பின்னால கடவுள் தான் மூல காரணர். வாசிப்போம் 2:13. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். யார் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார்? தேவனே. எல்லாம் சொல்லுங்க, தேவனே. தேவனேனா வலியுறுத்தி சொல்றார், வெறும் தேவன் இல்ல, தேவனே, தேவன் தாமே. தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும், விருப்பத்தையும் செய்கையையும். விருப்பத்தையும்னா நான் ஒரு நல்ல காரியத்தை செய்ய விரும்புறேன், அப்புறம் அதை போய் செய்யறேன். ரெண்டுமே, அந்த விருப்பமும் சரி அந்த செய்யறதும் சரி, எனக்குள்ளாக முதல்ல தொடங்கி விட்டது யாரு? அதாவது அந்த விருப்பம் எனக்குள்ள நுழையும்படி செய்ததே அவர்தான். அப்புறம் அது நுழைஞ்ச பிறகு அது டெவலப் ஆகி போய் செய்கையில முடிக்கும்படி என்ன உதவினவரும் அது அவர்தான். விருப்பத்தை கொடுத்தவரும் அவர்தான், செய்கையில போய் முடியும்படி செய்தவரும் அவர்தான். ரெண்டுமே அவர்தான். விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில், அந்த வார்த்தை பார்த்தீங்களா, திரும்ப உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். தொடர்ந்து இருக்கிறார். தொடர்ந்து நான் சொல்லுகிறேன், உங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில முதல் நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும், பவுல் அப்படிதான் சொல்றார் பிலிப்பியர்கிட்ட, முதல் நாள்ல இருந்து இது வரைக்கும், முதல் நாள்ல இருந்து இது வரைக்கும் நீங்க ஒரு சின்ன காரியத்தை விரும்புனீங்கனாலும் நல்லது, ஒரு சின்ன நல்ல காரியத்தை செஞ்சீங்கனாலும் அதுக்கு பின்னால கடவுள் இருக்காரு. நான் சொல்றது எல்லாமே, நீங்க பைபிள் வாசித்தீங்களா, அதுக்கு பின்னால கடவுள் இருக்கிறார். நீங்க ஜெபம் பண்ணீங்களா, அதுக்கு பின்னால கடவுள் இருக்கார். நீங்க இன்னைக்கு சபைக்கு வந்தீங்களா, செவ்வாய்க்கிழமை இவ்வளவு பேர் சபைக்கு வர்றாங்கன்னா, இது மனிதர்களாய் அவங்களுக்குள்ளாகவே விருப்பத்தை வச்சுக்கிட்டு வர்றது இல்லை, கடவுளே உங்களுக்கு அந்த விருப்பத்தை கொடுத்துட்டாரு. அப்படிதான் கிறிஸ்தவர்களாக நாம எண்ண வேண்டும். பாருங்க, மற்ற உலகத்தார் மாதிரி நான் செஞ்சேனே நினைச்சுக்க கூடாது. ஆமா நான் செஞ்சேன், ஆனா நான் செய்யறதுக்கு முன்னால விருப்பத்தை கொடுத்தவர் யாரு? அவரு. செய்கை அளவுல கொண்டு வர்றதுக்கு உதவினவரும் அவரு. இன்னைக்கு நீங்க மற்றவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும்னு உங்களுக்கு ஒரு விருப்பம் இருந்ததுன்னா அந்த விருப்பத்தை கடவுள் தான் கொடுத்தார். சுவிசேஷம் அறிவிக்கப்படுறதுக்கு நீங்க உங்க பணத்தையோ உங்க நேரத்தையோ செலவழிக்கிறீங்கன்னா அந்த செய்கையும் அவர் தான் உண்டாக்கினார். ஒன்றும் இல்லை, நீங்க இடத்துல வேலை செய்றீங்க, டீச்சரா வேலை செய்றீங்க, இன்ஜினியரா வேலை செய்றீங்க, பிளம்பரா வேலை செய்றீங்க, என்ன வேலை செய்றீங்களோ அந்த வேலையில உண்மையா இருக்கணும், நல்ல பேரை வாங்கணும், அப்பதான் நான் கிறிஸ்துவுக்கு ஒரு சாட்சியா இருக்கலாம்னு உங்களுக்கு ஒரு விருப்பம் இருந்தாலே அந்த விருப்பத்தை அவர் தான் கொடுத்தார்.